Eh, Serena, Ya? kau tengah fikir tentang apa? Pergi cuti lah, letih lah. Cuti? Esok kan ada cuti? Cuti apa? Cuti Deepawali? Berita apa? Ha, Deepawali tu apa Tak tahu lah. Tak apalah, jom kita tanya dekat Cikgu Nirosha dengan Cikgu Punita. Boleh juga. Okey, jom. பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேலை கட்டி ஆடட்டுமா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காவ்யாஸ்ரீ. இன்னும் சில நாட்களில் நாம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடவிருக்கிறோம். பண்டிகை என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? தீபாவளி பண்டிகையை பற்றி நாம் மேலும் அறிந்து கொள்ள இன்று நம்முடன் ஆசிரியர் திருமதி புனிதா, திருமதி நிரோஷா மற்றும் குமாரி சுமிதா அவர்கள் இணைந்துள்ளனர். ஐப்பசி மாதத்தில் இந்துக்கள் கொண்டாடப்படும் தீபாவளியை பற்றி மேலும் உங்களால் கூற முடியுமா? வணக்கம் காவேஸ்வரி. நமது புராணத்தின்படி நரகாசுரனை வென்ற நாளை தான் தீபாவளி என்று கொண்டாடுகிறோம். தீபாவளி என்பது தீபங்களின் வரிசை என்பதாகும். அதாவது ஒவ்வொரு தீபத்திலும் நரகாசுரன், அதாவது கோபம், பேராசை, பொறாமை போன்ற தீய எண்ணங்களை அழிக்கும் விளக்காக திகழ்வதுதான் தீபாவளி. மிக அருமை ஆசிரியை. இதனால் தான் நாம் தீபாவளி அன்று வீட்டில் விளக்குகளை ஏற்றி கொண்டாடுகிறோமா? கோலமிட்டு விளக்குகளை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடும் போது குதூகலமாக இருக்கும். எனக்கும் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பத்தா சொல்லுவாங்க, சிறிய உருவங்களான எறும்புகளுக்கு உணவளிக்கவும் விருந்தினர்களை அழகான வரவேற்புடன் வரவேற்கவும் கோலம் போடுறோன்னு. அது மட்டுமல்ல, கோலமிட்ட வீடு கோடான கோடி நன்மையை தருணும் சொல்லுவாங்க. முன்பெல்லாம் தீபாவளி கொண்டாட்டம் எப்படி இருக்கும் ஆசிரியை? நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அம்மா தீபாவளிக்கு முன்பே முறுக்கு, அச்சு முறுக்கு, சிற்றுருண்டை, அதிரசம் போன்ற பலகாரங்களை வீட்டிலே செய்வாங்க. அப்பா வீட்டை சுத்தம் செய்து தீபாவளி அட்டைகளை ஒட்டி அழகான அலங்கார பூக்கள் எல்லாம் வைத்து வீட்டை அலங்காரம் செய்வாங்க. தீபாவளிக்கு முந்தைய நாள் அம்மா என்ன செய்வாங்க அப்படி சொன்னா, முன்னோர்களுக்கு படையல்கள் போட்டு அந்த படையல் சோற்றை அப்பா எங்களை வரிசையா உட்கார வைத்து ஊட்டுவாங்க. தீபாவளி அன்று நாங்க என்ன செய்வோம் அப்படி சொன்னா, எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு பூஜை அறையில கும்பம் வைத்து மந்திரங்கள் ஓடி தேவார பாடல்களை பாடிதான் நாங்க கொண்டாடுவோம். பின்னர் பெற்றோர் காலில் ஆசீர்வாதம் வாங்கி புத்தாடைகளையும் பணமும் நாங்க பெற்றுக்கொள்வோம். பின்னர் அம்மா செய்து வைத்த இட்லி, தோசைகளை நான் சாப்பிட்டு அதையும் அண்டை அயலார்களுக்கு கொடுத்து அவர்களோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். உறவினர்களும் நண்பர்களும் என்ன செய்வாங்கன்னா எங்க வீட்டுக்கு வருவாங்க. அதன் பின்னர் மாலையில தான் நாங்கள் புத்தாடை உடுத்தி கோவிலுக்கு செல்வோம். இரவு நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா, தீபங்களை வரிசையாக ஏற்றி பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ச்சியாக எங்களோட தீபாவளியை நண்பர்கள் சென்று கொண்டாடுவோம். மறுநாள் தீபாவளி அப்போதான் நாங்கள் என்ன செய்வோம், 2வது நாள் தீபாவளியின் போது தான் நாங்கள் எங்கள் அப்பத்தா எங்கள் அம்மா வீடுகளுக்கு செல்வோம். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். சொந்தங்களோடு ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவதுதான் தீபாவளி. வணக்கம் ஆசிரியை. வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். இவ்வருடம் உங்களின் தீபாவளி தயார் நிலை எப்படி இருக்கிறது? இது வருஷம் தீபாவளி சிறப்பா நடக்குது. ரொம்ப சட்டை துணிமணிகள்லாம் வெள்ளனையா வாங்கிட்டேன் ஆன்லைன்ல. இப்ப முறுக்கு செய்யணும், அச்சு முறுக்கு, சில பலகாரம், வீடு வேற சுத்தம் பண்ணணும். தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. தீபாவளி மொத்தம் எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகின்றன? தீபாவளி மொத்தம் 5 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தீபாவளியின் போது ஏன் பட்டாசு வெடிக்கின்றன? தீபாவளி அன்று மகிழ்ச்சி, வெற்றி, ஒளி மற்றும் தீமையை வென்ற சின்னமாகும். தீபாவளி அன்று கோலம் போடுவதன் நோக்கம் என்ன? தீபாவளி அன்று கோலம் போடுவதன் நோக்கம் கலாச்சாரம், ஆன்மீக மற்றும் நலம் சார்ந்தவையாகும். தீபாவளி என்பது ஒளியின் திருநாள் மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தையும் ஒளிர செய்கின்றது. ஆகையால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அன்போடு இந்த தீபாவளியை கொண்டாடுவோம். அனைவருக்கும் நன்றி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Selamat menyambut Hari Deepavali kepada semua guru dan juga murid-murid yang beragama Hindu. Deepavali
வாழ்த்துக்கள். Selamat Hari Deepavali. Selamat Hari Deepavali. Ucapkan Selamat Hari Deepavali. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.